காலையிலே ஸ்கூலில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் சேட்டு சொன்னால் என்னை கிளப்புக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு. அவனை கிளப்பில் சேட்டை விட்டுட்டு இப்போ நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு இப்படியே நேராக போனோம்னா ரைட் அடிச்சு, இது ஷார்ட்கட் வழி, சிக்னல் ஜாஸ்தி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு சிக்னல் 1-2 சிக்னல் தான் வரும், சீக்கிரம் போயிடலாம். இப்போ சிக்னலில் தான் நிற்கிறேன், ஃபஸ்ட்டு சிக்னலில். இப்போ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக போக வேண்டியதுதான். அடுத்து டேரெக்டாக 2வது சிக்னல், அதுலேருந்து நீட்டாக ரிப்பல்ஸ் பேரோட பிடிச்சிட்டோம்னா ஹாங்காங்கில் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு வேறு ஏதாவது வழி கிளி கட்டிங் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் என்ன யூட்டர்ன் தான் கிடையாது இங்கே, அது ஒரு மேட்ரு. இப்போ இந்த மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மலை ஏறி இந்த 2வது சிக்னல், இதுக்கப்புறம் சிக்னல் இல்லை. ரைட் சைடில் தான் பாஸை இறக்கி விட்ருக்கேன். அப்படியே அப்படியே குத்துனாப்புல அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போவோம். இந்த மலை எப்படி தான் மலையில் குழியை தோண்டி பில்டிங் கட்டுறான்னு தெரியல. ஆமாம், இது பேர் ஹாப்பி வேலி, இந்த ஏரியா பேர். இங்கே ஜாக்கி கிளப்பு இன்னொரு கிளப் இருக்குது, அங்கே கிளப்பில் விட்டுட்டு இப்போ இந்த மலை அப்படி மலை ஏறி மேலே போய்கிட்டே இருக்கும். அது அப்படியே நேராக அப்படியே ஏறிக்கிட்டே தான் இருக்கும், இறங்காது மலை. ஆமாம், இங்கே ஒரு சிக்னல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சாரியா, 3வது சிக்னல். இதுக்கப்புறம் சிக்னல் கிடையாது. நேராக ஏறி போய்கிட்டே குத்தனாப்பில் போக வேண்டியதுதான். இது 3வது சிக்னல், இதுக்கப்புறம் சிக்னல் கிடையாது. டேரெக்டாக இதுலேருந்து ரெப்பல்ஸ் பேரோட பிடிச்சோம்னா டேரெக்டாக நம்ம ஏரியா தான். பசிக்குது, என்ன சமைக்கலாம்னு யோசிச்சா தோசை மாவு இருக்குது, தான் நேற்று வாங்கிட்டு வந்தேன். அந்த தோசையை போட்டுட்டு உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால யூடியூப்பில் ரொம்ப செக் பண்ணும்போது என்ன ரசம், புளிச்ச ரசம், ஏதோ ஒரு ரசம் ஒன்று பார்த்தேன். சும்மா தாளிக்காமல் கிளிக்காமல் எதுவுமே இல்லாமல். ஆமாம், புளிச்ச ரசம், அதை தான் இன்றைக்கி பண்ணுறோம். வந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ வீட்டுக்குள்ளே போகிறேன். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் தான், அதனால் லிஃப்ட்டு தேவையில்லை. நீட்டாக போய் முதல்ல கையை கழுவிட்டு தோசையை போடுறோம், சாப்பிட்றோம். அடுத்தது புளிச்ச ரசம் பண்ணுறோம்.